அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய எல்லோருடைய நோன்புகளையும் முழுமையான முறையில் கபூல் செய்து, நம்முடைய துஆக்களை கபூல் செய்து, அவனுடைய ரஹ்மத் என்னும் அருளோடு நம்முள் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பானாக. நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு நோன்பும் மறதியும். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إذا نسي فأكل وشرب فليتم صومه فإنما أطعمه الله وسقاه. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறதியாக ஒரு நோன்பாளி உண்ணவோ பருகவோ செய்தால் அவர் தன்னுடைய நோன்பை முழுமைப்படுத்தட்டும். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவரை உண்ணவும் பருகவும் வைத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸில் நோன்பாளிக்கு ஒரு நேரத்தில் ஏதாவது சந்தர்ப்பத்தில் ஒரு மறதி அப்படிங்கிறது மனிதனாக படைக்கப்பட்ட எல்லோருக்கும் அந்த தன்மை இருக்கும். மறதிங்கிற தன்மை அது எப்போ ஏற்படும், எப்படி ஏற்படும், எப்போ வரும், யாராலையும் அதை என்ன செய்ய முடியாது, குறிப்பாக சொல்ல முடியாது. அது குறிப்பாக தொழிலுடைய நேரத்தில் ஏற்படலாம், அல்லது நம்ம ஏதாவது வேலைக்குன்னு போகும்போது ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். இப்படி பல ரூபங்களில் அந்த மறதி என்கிற தன்மை மனிதனாகப்பட்டவனுக்கு ஏற்படுது. அப்போ நோன்பாளிக்கு நோன்புடைய நிலையில் அவர் ஏதாவது ஒரு உணவை உட்கொண்டாலோ அல்லது தண்ணீரை அருந்தினாலோ அதுவும் மறதியின் காரணமாகத்தான் அவர் இந்த 2 செயலும் செய்தார் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தான் அவர் பருவம் வைத்தான், உணவு வைத்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ இதில் எந்த விதமான தவறுதலும் இல்லை என்று தான் அர்த்தம். எல்லாம் உள்ள அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை முழுமையாக கடைபிடிப்பதற்கு கிருபை செய்வானாக. நோன்புடைய நிலையில் நாம் முடிந்தளவுக்கு கவனத்தோடு செயல்படுவதற்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஏன்னா மறதி இருக்கு இல்லையா, அது சின்னதோ பெரியதோ, ஆனால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அல்லாஹ் இடத்துல அது மேபி பெருசாகவும் இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா மறதினாலே இன்றைக்கி மனுஷன் நிறைய விஷயத்தை என்ன செஞ்சிடறான். ஒன்று அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். நல்லதாக இருந்தால் அல்ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு போயிடலாம். தீமையாக இருக்கும் பட்சத்தில் அப்போ நம்மனால தான் இந்த செயல் நடந்துச்சு அப்படிங்கும்போது அதில் நமக்கு ஒரு விதமான ஒரு வருடல் ஏற்படுகிறது, ஒரு மனக்கசப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல நாம் சிந்தித்து தான் செயல்பட வேண்டும். ஆக எல்லாம் அல்லாஹ் இந்த நோன்புடைய நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய நோன்பை எந்த விதமான மறதியின் காரணமாக எந்த ஒரு செயலையும் நாம் செய்துவிடக்கூடாது. குறிப்பாக அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் நாம் மும்முரமாக செயல்பட வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும். நல்ல ஒரு சிந்தனையோடு செயல்படுவதற்குண்டான வழிகளை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி தருவானாக. நோன்புடைய நிலையில் எந்த விதமான தீமையான செயல்களை செய்வதிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.